ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹானர் பவர் இன்னைக்கு சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜனுக்கு வருமானு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 8000 mAh பேட்டரியோட லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா IQ Z10 7300 amps பேட்டரியோட ஹையர் mAh இருந்துச்சு. ஆனா சைனால இன்னைக்கு அதை காட்டிலும் கூடுதல் mAh இருக்கு. ஆனா 8000 mAh பேட்டரியோட எந்த போனுமே வரல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹானர் பவர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதான் பேர் பக்கத்துல பவர்னு பேர் வச்சுட்டாங்க. சோ ஒரு 8000 mAh பேட்டரி 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், SoC பாத்தீங்கன்னா 7 Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்ல ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேமரால தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த செகண்டரி சென்சாரோட முடிச்சிட்டாங்க அண்ட் தேர்டரி சென்சார் இல்ல. அண்ட் உங்களுக்கு இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டே 23400 கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பிரேசிங்கோட இந்த ஹானர் பவர் இந்தியன் ரீஜன்ல ஒரு வேலை வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா, இல்ல இந்த பிரேசிங் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் இந்த ஹானர் பவர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை தவிர்த்து என்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த ஹானர் பவர் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 23,400 rupees கோட் பண்ணிருக்காங்க. 8/256GB வேரியன்ட், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 29,200 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல ஹானர் பிராண்டிங்கும் ஒரு 3 மேனுவல் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஆனா 2 மேனுவல் கேமரா தான். அது கீழே ஒரு சும்மா ஒரு டம்மி IR போர்ட் கூட கிடையாது. அண்ட் உங்களுக்கு பக்கத்துல ஃபிளாஷோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு கட்டவுட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மொபைலுக்கு. அது போக ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு 6.78 இன்ச்ல. அண்ட் இதோட வெயிட் ஒரு 208 கிராம் அண்ட் திக்னஸ் 8 mm. இப்படி ஒரு 8000 mAh பேட்டரிக்கு வெறும் ஒரு 208 கிராமும் 8 mm திக்னஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிலிக்கன் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்கனால இங்க வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் எடுக்க வந்து முடிஞ்சிருக்கு இந்த மொபைலோட வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்தளவு. ஓவரால் டிசைன் நல்ல நீட்டா அழகா சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க இந்த ஹானர் பவர் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து நம்ம மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4000 nits பிரைட்டரான ஒரு quad plus டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அடுத்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 208 கிராமும் திக்னஸ் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Magic OS 9 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 3.1 சப்போர்ட் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் 360 டிகிரி வாட்டர் ரெபிட்டன்ட் கோட்டிங் இருக்கிறதாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் கொடுக்கல. ஓவரால் இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி, இந்த போனோட பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க பேட்டரி தான் இங்க மேட்டரே. இந்த போன்ல 8000 mAh பேட்டரி, இங்க சிலிக்கன் கார்பனேட் டெக்னாலஜி, நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் பார்க்கும்போது 66 வாட் சார்ஜிங், 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 15 minutes to 60 minutes எடுக்குது. அதாவது 1 மணி நேரம் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் என்னதே ஹெவி யூசரா இருந்தாலும் 1 டேக்கு மேலுமே ஒரு அருமையான தாறுமாறான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் அண்ட் 5 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா
அண்ட் இங்க ஹையஸ்டா 10x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம், ஹையஸ்டா 4K வீடியோ எடுக்க முடியும். அதை தவிர்த்து இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் என்ன சென்சார் மென்ஷன் பண்ணல, பட் ஆனா OIS சப்போர்ட் இருக்கு. டேலைட்ல இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸும் நல்லா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போன்ல Snapdragon 7 Gen 3 ஒரு 4-1 ஆர்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.63 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 720 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஆனா வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணல. இருந்தாலும் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்களோட மேஜிக் OSனே சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஒரு ஃப்ளூயண்டா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்றதுல இருந்து ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திற்கும் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இங்க நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்க இந்த சிப்செட்டை. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த மொபைல் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Honor பவர் மொபைல் பவருக்கு ஏற்ற மாதிரி 8000 mAh பேட்டரி, ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே 24,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போன் நம்ம கேட்ட கேள்வி தான் திரும்பி நம்ம கேட்க போறோம். இந்த போன் இந்தியன் ரீஜன்ல தவறி எதுவும் லான்ச் ஆகும் பட்சத்தில் இந்த போனை நீங்க எடுப்பீங்களா? எந்த கான்செப்டுக்காக இந்த போன் எடுப்பீங்க? ஒன்னு பவர் பேங்கா எடுப்பீங்களா, இல்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நல்லா இருக்கா எடுப்பீங்களா, இல்ல இந்த மொபைலே நான் தொட மாட்டேன் அப்படின்னுக்கா எடுப்பீங்களா, இல்ல இந்த பிரேசிங் எப்படி வந்தா நல்லா இருந்திருக்கும், மாதிரி எந்த ஒரு கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.